நீலகிரி மாவட்டம் பள்ளி கல்வித்துறை சார்பில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வழங்குவதற்காக 4500 இலவச மிதிவண்டிகள் வந்துள்ளன. இதில் முதல் கட்டமாக பெத்லகேம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, புனித சூசையப்பர் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் விழா உதகை பெத்லகேம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன், நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் 316 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 15.36 லட்சம் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா, வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ், நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி, நகரமன்ற உறுப்பினர்கள் ஜார்ஜ், மேரி புளோரினா உட்பட பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். Opticare Optical House, Commercial Road, Booty, OT Road, Gudalur. எல்லாமே ஸ்கூலுக்கு வந்து அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட் அதை முடிச்சு அடுத்து உங்களோட கனவுகள் பெருசாக இருக்கலாம். ஆனால் முதல்ல 12th முடிக்கணும் இல்லையா, அதுக்காக கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு மொத்தமாக 4087 சைக்கிள்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு. அதில் இன்றைய தேதிக்கு முதல் கட்டமாக 318 கொடுக்க போகிறோம். அதுவும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு இந்த மொத்த விலையின் மதிப்பு என்ன அப்படின்னா 1.97 crores. ஸோ தட் இஸ் நாட் an easy job இல்லையா. ஒரு 1.97 crores வந்து நம்மளுக்கு சைக்கிள் மட்டும் கவர்மெண்ட் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா எதற்காக? பள்ளி குழந்தைகள் வந்து ஒழுங்காக படிக்கணும், ஸ்கூலுக்கு வரணும், ட்ராப் அவுட் ரேஷியோ குறைக்கணும். இதுதான் வந்து கவர்மெண்டோட நோக்கமாக இருக்கும். So my best wishes to all the children here and wish you all a very happy and prosperous new year. Thank you. பல படிப்புகளில் கிளாஸ் புதுசாக கட்டி அவங்களுக்கு இந்த படத்துடன் வரைந்து படம் வரைஞ்சி குழந்தைகளுக்கு 1-2-3 பிள்ளைகளுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எழுதி அவங்க தி பிக் ஷாப். வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends.